Welcome to our channel Passing Clouds. So நம்மளோட Passing Clouds channel இன்னைக்கு நம்ம trigonometry formula part 4 out of 5 பார்க்க போறோம். So இதுல நம்ம last two set of formulaல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட hexagon அதாவது top super hexagon அதை யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ இந்த ஹெக்ஸகன் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது 6 trigonometrical ரேஷியோஸ் நம்மளுக்கு இருக்கிறதுனால ஸோ நம்ம ஆறு சைடு இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பை வந்துட்டு நம்ம எடுத்திருந்தோம். அதுதான் நமக்கு ஹெக்ஸகன். ஸோ சூப்பர் ஹெக்ஸகன் அதுக்கு ஒரு பேரும் வச்சோம், அதுக்கு ஒரு ரேங்க்கும் கொடுத்தோம் நமக்கு கடைசி செட் ஆஃப் ஃபார்முலால. ஸோ அந்த ரேங்கை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரேங்க் இஸ் 1. ஸோ நம்ம நேம் வச்சோம் இல்லையா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் ஒன் இஸ் tan theta, sin theta and cos theta is tan theta's reciprocal is cot theta, sin theta's reciprocal is cosecant theta and cos theta's reciprocal is secant theta. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா இது இருக்கு இல்லையா, அதாவது நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸோட ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னன்னா, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி இஸ் 90 டிகிரிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஆங்கிள் யூஸ் பண்ணி போடக்கூடிய ஃபார்முலா இஸ் 90 minus theta. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அதெல்லாம் நம்ம டீப்பாக நம்ம மேக்ஸில் போய் படிக்கிறதுக்கு பதிலாக வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி? காம்ப்ளிமெண்ட்ரினா காம்ப்ளிமெண்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், சமாதானமாக போயிடலாம், காம்ப்ளிமெண்ட்டாக போயிடலாம். ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா சமாதானமாக கிட்டத்தட்ட அந்த மீனிங் வரும். ஸோ சமாதானமாங்கிறத நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இஸ் ஹரிசாண்டல். ஸோ த மீனிங் இஸ் ஹரிசாண்டல் எடுத்துக்கலாம். ஸோ த ஹரிசாண்டல் அப்படின்னா இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டேர்ம்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு ஹரிசாண்டல் அந்த லைன் வரும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அதாவது டேனோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் காட் தீட்டா. ஸோ அப்போ சைனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் காஸ் தீட்டா. ஸோ கொசீக்கனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் கொசீக்கன் தீட்டா. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா பேஸ்ட் எப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா செட் பார்த்துருப்பீங்க. sin 90 minus theta is equal to cos theta. டேனுக்கு காட்டு, சீக்கனுக்கு கொசீக்கன். ஸோ இது அப்படியே நம்ம உல்டாவாகவும் எழுதுவோம். இஃபன் சிம்பிள் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ கொசீக்கனுக்கு சீக்கன், காட்டுக்கு டேன் அண்ட் காஸுக்கு சைன் தீட்டா. ஸோ அதுதான் அடுத்த trigonometrical 6 ரேஷியோஸோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலா. ஸோ அனதர் செட் ஆஃப் ஃபார்முலா த சேம் டயக்ராம் த சேம் திங், ஆனால் கான்செப்டை மட்டும் வேறு மாதிரி யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்மளோட பாசிங் கிளவுட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டயக்ராம்ஸ் சேம் சூப்பர் ஹெக்ஸகன் தான், அதே ரேங்க் 1 தான். ஆனால் ஒரு சின்ன ஷேடிங் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் இது இருக்கு இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் சைடுக்கு நம்ம ஷேடிங் ஒன்று பண்ணியிருக்கோம். இதுக்காக அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலா யூஸிங் நம்ம ஸ்கொயரை யூஸ் பண்ணி போகிறனால ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் சிம்பிள் போடணும். ஸோ அதை அந்த ஷேடிங் பார்ட்டில் கொண்டு போய் அழகாக போடணும். திஸ் இஸ் கிளாக் வைஸ் இல்லையா. ஸோ கிளாக் வைஸ் இப்படி போடுங்க. ஸோ அதே மாதிரி இது கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். ஸோ இந்த கிளாக் வைஸில் போட்டதை ஆட் பண்ணணும். ஒரே ஒரு ரூல் மட்டும் தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாக் வைஸ் இஸ் பாசிட்டிவ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் கண்டிப்பாக என்னவா தான் பண்ண போகிறோம், ஆன்டி கிளாக் வைஸ் is minus. so minus and plus மாறி பண்ண போறோம். so clockwise add பண்றோம், anti clockwise minus பண்றோம். so இதோட set of formula பாருங்க பார்க்கலாம். so anti clockwise, so sin clockwise பாருங்க sin theta plus cos square theta is equal to 1. அதுதான் ஸ்கொயர் யூஸ் பண்ணி எழுதணும், அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. so sin square theta plus cos square theta is equal to 1. சூப்பர் ஹெக்ஸகனோட ரூல். ஸோ அடுத்த ஒன் என்ன எழுதியிருக்கோம், 1 plus cot square theta is equal to cosecant square theta. ஸோ அடுத்த நம்ம செட் ஆஃப் எப்படி எழுதியிருக்கோம், tan square theta plus 1 is equal to secant square theta. ஸோ கவனிங்க. ஸோ இந்த கிளாக் வைஸ் இந்த சிம்பிளில் tan 1 secant, sin cos 1, அந்த ரேஷியோஸ் மட்டும் நீங்கள் ஸ்கொயர் போட்டால் போதும். 1 cot
ஈக்குவல் டு கொசீக்கன். ஸோ இது வந்துட்டு கிளாக் வைஸ் செட் ஆஃப் ஃபார்முலா. இதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் செட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆரஞ்சு கலரில் நான் ஷேட் பண்ணியிருக்கேன், ஆரஞ்சு கலரில் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அந்த சிம்பிள் நான் வந்துட்டு எல்லா பக்கமும் போட்டிருக்கேன். ஸோ அந்த எண்டிங், அதாவது அந்த டச் ஆகிற அந்த லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த எண்ட் பாயிண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ இது இங்கே டச் ஆகுது இல்லையா, ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இங்கே டச் ஆகுது. ஸோ மைனஸ்ன்னு சொல்ல ஆன்டி கிளாக் வைஸ்க்கு. ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி அங்கே 1 minus cos square theta is equal to sin square theta. Here cosecant square theta minus cot square theta is equal to 1. So இதுதான் நம்மளோட அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலா. ஸோ clockwise and anti clockwise இதுதான் நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஹையர் ஸ்டடீஸில் கூட அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இங்கே இருந்து தான் இருக்கு. ஸோ இதோட ரிலேஷன் எப்படி வந்துச்சு, எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற நிறைய மேக்ஸ் ட்ரிக்ஸ்களை பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம பாசிங் கிளாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டாபிக் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, இதில் டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோ போட பார்க்குறேன். மிக்க நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பிங்கோ.